நிறைய மாத்திரைகள் சாப்பிடக்கூடியவங்க பண்ணக்கூடிய முக்கியமான 6 தவறுகள் என்னன்னு சொல்லி தர போறேன். சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டா போதும், சுகர் மாத்திரையும் நிறுத்திடலாம், பிபி மாத்திரையும் நிறுத்திடலாம், இன்சுலினும் நிறுத்திடலாம், வெயிட்டை வேற குறைச்சிடலான்னு இன்னைக்கு நிறைய பேர் பெரிய மூட நம்பிக்கையில் இருக்காங்க. சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால ஏதாவது மாத்திரை நிறுத்தியிருக்காங்களா சொல்லுங்களேன். இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை, சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் சாப்பிட்டா போதும் எல்லாம் சரியாயிரும். அப்படி சரியா இருக்கா சொல்லுங்களேன். இதான் ஒரு பெரிய மூட நம்பிக்கை. ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகருக்கு மாத்திரை போடுறோம், அதனால தான் இன்சுலின் போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுவீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. வட இந்தியாவில் ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்க. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க, எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க? கமெண்ட்ஸ் எழுதுங்க சார். இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை, நடைபயிற்சி மட்டும் பண்ணா போதும், பிபி மாத்திரை நிறுத்திடலாம், கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறுத்திடலாம், இன்சுலின் நிறுத்திடலாம், சுகர் மாத்திரை நிறுத்திடலாம். நல்லா கேட்டுடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் இருக்க முடியும். அதனால நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாதிரி நிறுத்த முடியாது, வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. சரியா? இது வெந்தயம், ஆவாரம்பூ, கொய்யா இலை, மாங்காய் இலை இப்போ ரொம்ப ஃபேமஸ் இப்போ. அப்புறம் கிரீன் டீ, மூக்கரட்டை, அப்புறம் கரிஞ்சீரகம், கருவேப்பிலை, மூக்கரட்டை மறந்துடாதுங்க, கொய்யா இலை, நாவல் பழம், இதெல்லாம் நல்லது தான். நான் என்ன கேட்குறேன்னா, இதெல்லாம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தியிருக்காங்களா, இல்லை யாராவது பிபி மாத்திரை நிறுத்தினாங்களா, இல்லை யாராவது கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறுத்தினாங்களா, இல்லை யாராவது இன்சுலின் நிறுத்தினாங்களா? சுகருக்கு ஒரே ஒரு மாத்திரை போட்டுருந்த சுகர் பேஷண்ட் இப்போ 3 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்களே. சுகருக்கு மாத்திரை மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்த பேஷண்ட் இப்போ இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்களே. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காய் இலை, கொய்யா இலை, சிறுதானியம், நாவல் பழம், மூக்கரட்டை, இதெல்லாம் சாப்பிட்ட பிறகு கூட நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைக்கல், பிசிஓடி, உடல் பருமன், இது எல்லாத்துக்குமே அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட், கரெக்ட் ட்ரீட்மெண்ட், பேலன்ஸ் டயட் மட்டும்தான். அது மட்டும் இல்லை, இந்த புத்தகம் சொல்லுது. புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, பேலன்ஸ் டயட் கரெக்டாக கடைபிடிக்கல அப்படின்னா எந்த மாத்திரை இன்சுலினும் கண்டிப்பாக நிறுத்த முடியாதுன்னு இந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. அதில் ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட்டாக சொல்கிறேன், இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் குட்னு டைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே.